சுந்தரி போட்ட ட்ராமா வந்து அனு வந்து முழுமையாக நம்பிடுறாங்க. அணுவால் தாங்கிக்கவே முடியல. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா இவ்வளோ பிரச்சனை இருக்கா? கண்டிப்பாக ஒன்றா சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, ஆகாஷ் வந்து ரொம்ப கனவுகளோடையும் எதிர்பார்ப்போடையும் வந்து காத்துட்ருக்காரு ஃபஸ்ட் நைட் ரூமில். அப்போ கரெக்டாக வந்து அனு வராங்க. அணுவை பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல ஆகாஷ்க்கு. உடனே வா அனு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ண போகிறாரு. அனு வந்து ஆகாஷ் வந்து பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு ஆகாஷ். ஏன் வந்து அனு என்னை அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வேற என்ன சொல்கிறது, எவ்வளோ தைரியம் தான் என் கழுத்தில் எனக்கே தெரியாமல் தாலியை கட்டிட்டு இப்போ ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆகிறீங்களா நீங்கள்? அந்த அளவு வந்துச்சா நீ கேவலமாலே இப்படிலாம் பண்ணுறதுக்கு? என்னானும் நான் தப்பு பண்ணேன், ஏன்னு இப்படிலாம் பண்ணுற? நான் உன்னை உயிருக்குற நேச்சு தப்பா? அதுக்காக தானே உன்னை கல்யாணம் பண்ணேன், இப்படி வந்து பண்ணுறியே அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இதுக்கு உடன்படுவேன் நினச்சி கூட பார்க்காதீங்க. உங்கள் ஆனதுக்கு அதுக்கு புத்தியை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு ஆகாஷ். அனு நீ இப்படிலாம் பேசவே மாட்டியே, உனக்கு என்னாச்சு? இப்படிப்பட்ட ஆளே கிடையாது அனு நீ அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், இப்படிப்பட்ட ஆளே கிடையாது தான், ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஆக்கிட்டீங்களே என்ன இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன் அனு இப்படிலாம் நடந்துக்கிறாங்க? இப்படிலாம் வந்து நடந்துக்கவே மாட்டாங்களே, என்ன இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணத்தோடு என்கிட்ட வந்தீங்க, அப்புறம் நான் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போய் படுக்க போகிறாங்க. அதை பார்த்து வந்து ஒன்றுமே புரியாமல் ஆகாஷ் வந்து யோசிக்கிறாரு. அனு இப்படி மாறிட்டாங்களே ஒரே நாளில் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து மறுநாள் வந்து ஆகாஷ் மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காரு. அப்போ ராகவ் வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. சொல்லு ஆகாஷ், என்ன விஷயம் அப்படின்னோடனே, எதுவும் இல்லை ராகவ், என்னை விட ஃப்ரீ தனியாக, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ராகவ் வந்து யோசிக்கிறாரு, ஏன் வந்து ஆகாஷ் இப்படி மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்? அவன் நல்லா தானே இருந்தா, இவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்தவன் ஏன் இப்படி ஆயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. எங்கள் அனு வந்து அப்படியே போகிறாங்க. நான் பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் அணுக்கிட்ட கேட்கலாமா, வேணாம் அணுக்கிட்ட இதெல்லாம் கேட்டால் என்ன சொல்கிறது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து எப்பவும் போல் வேலைக்கு வராங்க. அதை பார்த்துட்டு வந்து ராகவ் வந்து பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா வந்து அணுவை பார்க்குறாங்க. அபி ஓடி போய் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. ஆனால் அனு வந்து அபியை பார்த்த மாதிரியே காட்டிக்காமல் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்தா வந்து அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இது அனு இப்படி பண்ணுறா, நம்மக்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறாளே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதையெல்லாம் வந்து ராகவ் பார்த்துடுறாரு. ராகவ் பார்த்துட்டு வந்து என்ன நடக்குதுங்க, அபி ஏன் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க, ஆகாஷ் ரொம்ப டென்ஷனாக இருந்தான், ஒன்றுமே புரியல, ஏதோ நடக்குது, ஆனால் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் புரியலையே வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போகுது. அபிக்கு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஏன் அனு என்னை பார்த்தும் பார்க்காம போயிட்டா, என்கிட்ட ஏன் பேசலை? ஒருவேளை அவங்க மாமியார் இது சொன்னதால இவட பேசாமல் இருக்கா, அதுக்கு பேசக்கூட வேணாம், பார்த்தாவது சிரிக்கலாம்ல, அது கூட சிரிக்க மாட்டேங்கிறாளே, என்னாச்சு அனுக்கு, அனு இப்படி இருந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழற மாதிரி ஆயிடுறாங்க. வந்து கண்டிப்பாக என்கிட்ட பேச வருவான்னு சொல்லி திரும்பி பார்க்குறேன். பார்த்தா ராகவ் நிற்கிறாரு. ராகவ் பார்த்து நீங்களா அப்படின்றாங்க. என்ன நினச்சா, அனு வந்திருப்பாங்கன்னு நினச்சியா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இங்கே பாரு அனு வந்து ஒரு மூடு அப்செட்டாக இருக்காங்க, அதனால அப்படி நடந்துட்டுருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல, எனக்கு அனு பற்றி தெரியாதா, அனு என் அக்கா புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு, சரி நீ உன் வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே திரும்பி பார்க்குறாரு அபி மனசு கஷ்டத்தோடு அப்படியே உட்காந்துருக்காங்க. உங்களால் வேலையே செய்ய முடியல, ஏன் அனு இப்படி பண்ணுறான்னு தெரியல, என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறா தெரியலையே, அணுக்கிட்ட அட்லீஸ்ட் என்னை பார்த்து சிரிச்சிருக்கலாமே, அது கூட சிரிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. இதை பார்க்குற ராகவுக்கு ஒன்றுமே புரியல. அணுக்கிட்ட பேசலாமா இதை பற்றி அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி அணுக்கிட்ட பேசலான்னு போகிறாரு. அனு வந்து ராகவை பார்த்துட்டு அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு அவங்க போயிடுறாங்க. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அனு தனிமையில் போய் அழறாங்க. சாரி அபி, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உன்கிட்ட நான் பேசாமல் வந்துட்டேன், ஆனால் வேறு வழி தெரியல எனக்கு, இப்போ நான் இந்த மாதிரி இருந்தால் தான் வேலைக்கு ஆகும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அனு இதோட முடியுது.